ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என்னடா கையில் ஒரு கம்பியை வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? எனக்கு பெரிய கம்பி வேணும், ஆனால் பெரிய கம்பி கிடைக்கல. இப்போதுக்கு தற்காலத்துக்கும் இது எடுத்திருக்கேன். இந்த கம்பி எதுக்குன்னா, இப்போ ஒரு 10-12 நாளைக்கு மேலே கரண்ட் பில் வந்தது. அப்போது யூரியான்ட்டு எடுத்து கொடுத்தாரு, பத்திரமா வை, இன்னும் இருக்குது நமக்கு 12-13 நாள் இருக்குது, நம்ம வந்து மெதுவாக கட்டலாம் அப்படின்னு. நான் வாங்கி எங்கே வச்சுட்டேன்னு எனக்கு தெரியல. நேற்று நைட்டில் கரண்ட் பில்லு தேடுறோம் கிடைக்கல. இவரு என்ன வச்சு செய்கிறாரு. அதுக்காக நான் இதை வச்சு நீ இன்னடி பண்ண போகிறேன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா அனுப்புகிற லெட்ரு, டாக்குமெண்ட், பேப்பரு, கபோர்டு, கீபோர்டு அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்கள்கிட்ட. அப்படின்னா இருந்ததுனாலும் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ஒன்று இது மாதிரி பெரிய கம்பி இருக்கும். இப்படி என்ன செய்வாங்க, இப்படி ஓட்டை போட்டுப்பாங்க. ஓட்டை போட்டு இப்படி அது வந்து எங்கன்னா வச்சா தொலைஞ்சிருன்னு சொல்லிட்டு இப்படி ஓட்டை போட்டு குத்தி இப்படி வச்சு எல்லாத்தையும் குத்திடுவாங்க. எங்கள் அப்பா அப்போ வந்து மாதத்துக்கு ஒரு லெட்டர் தான் வரும். எங்கள் அப்பா எதாவது தப்பாக எதுவும் எழுதியிருந்தார், எங்கள் அம்மா திட்டிருந்தா அந்த லெட்டரில் குத்திருக்கும். பின்ன எங்கள் அப்பா வந்த பின்னாடி அன்னைக்கு இதுக்குடா நீ அப்படி சொன்ன, இன்னைக்கு இப்படி தான் சொல்லி என்ன இப்படி குத்தி மாட்டிடுவாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கும். பேங்க்கு டாக்குமெண்ட்டு எது ஒன்றுனாலுமே இப்படி மாட்டிட்டேன்னா அழுக்கு படியும், ஆனால் தொலையாது. நமக்கு தேடும் போதே இப்போ பாருங்கள், வீட்டில் லைட் பில், கரண்ட் பில்லை காணணும். கபோர்டில் தேடியாச்சு, ட்ராவரில் தேடியாச்சு, பெட்டியில் தேடியாச்சு, பர்ஸில் தேடியாச்சு, கட்டில் தேட எங்கேயும் கிடைக்கல. அதான் நான் முடிவு பண்ணேன், இப்போத்துக்கு தற்காலத்துக்கு நம்மளும் இப்படி நல்லா மாட்டி விட்டுருவோம். இந்த கரண்ட் பில்லு அதே மாதிரி ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே எங்கள் பையன் வந்திருந்தார்ல, அவருக்கு பழைய லைட் பில் போன வருஷம் தேவை. மம்மி தாங்க எனக்கு டாக்குமெண்ட்டுக்கு போன வருஷம் லைட் பில் வேணும்னு. ஒரு லைட் பில்லை காணும். என் பையன் சொல்கிறார், என்ன மம்மி இது கூட ஒன்று நீங்கள் பத்திரமா வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு. அப்போது எனக்கு அப்படியே அரைஞ்ச மாதிரி ஒரு ஞாபகம் வந்தது, நம்ம அம்மா செஞ்ச மாதிரி செய்யணும். இப்போ என்கிட்ட சத்தியமாக மாதம் கரண்ட் பில்லு வருது, எங்கே போச்சுன்னு தெரில. இது 3, இது வந்து டேக்ஸ், எங்கள் வீட்டு டேக்ஸ் பில்லு, இது லைட்டு பில்லு, கரண்ட் பில்லு. இதை இப்போ நம்ம வாங்க மாட்டி வச்சிடலாம். காலத்து ஆளுங்கெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக வேலை செய்வாங்க. இப்போ நம்ம பர்ஸில் வச்சு, கபோர்டில் வச்சும், தலானிக்கு மேலே வச்சும் தொலைஞ்சிருது, குப்பையோட குப்பை போயிடுது. இதில் எடுத்து நம்ம தூக்கி மாட்டி விட்டுட்டோன்னா தெரியும், இல்லை இந்த பேப்பர் இருக்குது, நம்ம கை வைக்கக்கூடாதுன்னு நம்ம பக்கத்தில் போக மாட்டோம். அதை மாதிரி நானும் ஐடியா பண்ணிட்டேன். இங்கே பால்கனியில் என்ன செட் பண்ணலான்னு பார்க்குறேன். இது செட் பண்ணுற மாதிரி ஒரு இடமும் இல்லை, எல்லா பக்கமும் அடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ரொம்ப கைப்பட்டு கிளியாத அளவுக்கு இடத்த தேடணும். இப்போ பாருங்கள், இந்த கட்டணை லேசாங்க நவுட்டிட்டு இந்த கம்பிலாம் அங்கே மாட்டிட்டேன். இது வந்து வெறும் டெமோ பீஸ் தான். நாளைக்கு கடையிலேருந்து பெரிய கம்பி கொண்டாந்து அதில் சேகரித்து கட்டலான்னு நினச்சிட்டேன். இனி ஒரு பயலும் நம்மளோட லைட் பில்னு கேட்காம இந்த ஆடான்னு எடுத்து மூஞ்சில் எரிஞ்சிட மாட்டேன். நம்ம முன்னோர்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக வேலை செஞ்சுருக்காங்க. நமக்கெல்லாம் அந்த அறிவு கிடையாது. இப்போ மொபைல்லலாம் சேகரித்து வைக்கிறோம். பின்ன இந்த நேற்றுக்க லைட்டு பில்லை வீடெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கிடைக்காதனால பின்ன ஆன்லைனில் தேடி எடுத்து நேற்று ஆன்லைனில் கட்டியாச்சு. இப்போ என் வீட்டுக்காரு இப்போ இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீ அடுத்த மாதம் லைட் பில் கேட்கட்டும், என் பெரிய பையன் வந்து டாக்குமெண்ட்டை கேட்கட்டும், சின்ன பையன் டாக்குமெண்ட் எல்லாம் இதில் சொறி வச்சு இந்தாங்கப்பா ஃபைலில் தேடாதீங்க. இப்போ தான் ஃபைலு, நொட்டு, நோசுக்குன்னு என்னென்னமோ வந்துட்டு, யார் என்ன கேட்டாலும் இந்தாங்க பிடிங்க உங்கள் டாக்குமெண்ட் இதெல்லாம் தேடுங்கன்னு கையில் கொடுத்துட மாட்டேன். இப்படி நம்ம கிட்னி வேலை செய்துல பார்த்துக்கங்க. நம்ம தலைக்கு மேலே இப்படி தான் தொங்கிட்டு இருப்பார். யார் என்ன கேட்காலும் மாதம் வந்த உடனே லைட்டு பில்லை சொறி வச்சிடணும். நாளைக்கு கடையிலேருந்து பெரிய கம்பியை கொண்டாந்து அவரு சைஸுக்கு இல்லை, என் சைஸ் ஒரு கம்பியில் சொறி வச்சிடும். இது வந்து உண்மையிலேயே நம்ம பர்ஸில் வைக்கிறோம், மொபைலில் வைக்கிறோம், அங்கே வைக்கிறோம், மறந்துடுறோம். இப்படி தூக்கி சொறி வச்சுட்டுமா, அங்கே இருக்குது பச்சை பிள்ளைட்ட என் பேசிட சொன்னா கூட ஓடி போய் மம்மா இங்கே இருக்குன்னு கொண்டாந்து கொடுத்துருவேன் தங்க பிள்ளை. அதனால் இந்த ஐடியா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கிண்டலாகவும் கேலியாகவும் இருக்கும். இது வந்து அறிவுபூர்வமாக யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம முன்னோர்கிட்டலாம் இந்த மாதிரி அலமாரி பிலமாரிலாம் எதுவும் இல்லை. நான் வந்து இந்த அலமாரியில் வச்ச ஞாபகம் தான் இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. இருந்தது ஆனால் இப்போ இல்லை. அதனால் நேற்று ஒரு சண்டை மூச்சு வந்து கரண்ட் பில்லை கட்டியாச்சு. அதனால் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள். இது நம்ம முன்னோர்லாம் வழிபட்டது, நம்மளும் வழிபடும். கேட்டா பை பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. முதல் தடவை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் விஸ்கி பொண்ணும் என்ன நாண்டுக்கு நிற்கன்னு கேட்கா, அவளுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை.